அவர் சொல்லி இருந்தா நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இன்னைக்கு இருக்காது. ஆனால் சிம்லாவில் எந்த விதமான கண்டிஷன் இல்லாமல் நம் மண்ணை திரும்ப பெறாமல் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதை எதிர்த்து ஒப்பந்தம் போடுகின்ற இடத்திலேயே போராடியவர் யார் தெரியுமா? ஜனசங்க தலைவராக இருந்த திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். ஆகவே காங்கிரசினுடைய 2 பேரும் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி செய்த தவறின் காரணமாக இன்னைக்கு மோசமான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு ஜெயராம் ரமேஷும் பீட்டர் அல்போன்ஸும் பேசலாமா? ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த தவறை இனிமேல் பாரதம் செய்யாது என்பதை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்கார். என்ன சொன்னார்? ரத்தமும் தண்ணியும் ஒன்றா ஓடாது, இன்னும் பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதமும் ஒன்றா இருக்க முடியாது. நம்ம பேச வேண்டிய விஷயம் 2 தான். ஒன்று, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எப்போ எங்கள்கிட்ட ஒப்படைக்கிற, எப்போ டெரரிசத்தை நிறுத்துற, இது மட்டுமே பேச்சுவார்த்தையின் மையமாக இருக்கும்னு. ஆகவே இந்த நாட்டிற்கு நாம் அனைவரும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். மிகச்சிறந்த பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கார். ஆகவே எதிர்கட்சிகள் என்ன சதி செய்தாலும், நேரேட்டிவ் செட் பண்ணாலும் மக்களிடம் செல்லுபடி ஆகாது என்பதையே இன்றைய தினம் இந்த எழுச்சியான மூவர்ண கொடி யாத்திரையானது நமக்கு நிரூபித்திருக்கிறது. ஆகவே இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அடுத்து மாவட்ட தலைவர்கள் தம்பி கிரி அவர்களுக்கும் தம்பி சுந்தரம் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் சந்திரன் அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கிற ஐயா அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இராணுவ வீரர்களுக்கு நமது தெலுங்கானா புதுவை முன்னாள் ஆளுநர் அம்மா அவர்கள் இப்போ அவங்களுக்கு பாராட்டுரை ஆற்றுவார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் தேசபக்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் நாமெல்லாம் சுதந்திரமாக இந்த தெருக்களில் நடமாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வீரமிகு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை அவர்களுக்கு நன்றி உணர்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல இன்றைய காலகட்டத்தில் நாமெல்லாம் இன்று நடந்து வருகிறோம் என்றால் தூங்கா இரவுகளை சந்தித்த நமது ராணுவ வீரர்களுக்கு நாமெல்லாம் நமது வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஏன் இந்த யாத்திரை வருகிறது? அனைத்து தர மக்களும் ராணுவத்தோடு இருக்கிறோம், அனைத்து தர மக்களும் பாரத பிரதமரோடு இருக்கிறோம். பாரத பிரதமர் அவர்களே, ராணுவ அதிகாரிகளே, 140 கோடி இதயங்கள் உங்களுக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த கூட்டம் காண்பிக்கிறது. 280 கோடி கைகள் உங்களுக்காக வணங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த கூட்டம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், இந்தியாவில் ராணுவ தளவாடங்கள் எதுவும் செய்துவிட முடியாது, மேக் இன் இந்தியா இந்தியாவிற்கு பலன் தராது. ஆனால் ராகுல் காந்தி அவர்களே, இன்று இந்த தீவிரவாத தாக்குதலில் பிரதானமான உபயோகப்படுத்தியது பாரத தேசத்திலும் இங்கே உற்பத்தியான ராணுவ தளவாடங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்தியாவில் உற்பத்தியான, இந்தியாவில் செய்யப்பட்ட எதுவும் ராணுவத்திற்கு பலன் தராது என்று சொன்னீர்களே, ரத்தத்தை சிந்திய நமது ராணுவ வீரர்கள் அத்தனை பேரும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டவர்கள், இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டவர்கள். ஆக மேக் இன் இந்தியா என்றால் ஒவ்வொரு ராணுவ வீரரும் இந்த இந்தியாவில் மேக் இன் இந்தியாவால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆக இந்த ரத்தம் என்பது, இன்னும் சொல்ல போனால் பாரத பிரதமர் உலகிற்கே வழிகாட்டியாக இருக்கிறார். எப்படி பொதுமக்களின் உயிரை பலி வாங்காமல் தீவிரவாதிகளை மட்டுமே பலி வாங்க முடியும் என்பதை உலகிற்கு எடுத்து காண்பித்திருக்கிறார் பாரத பிரதமர் அவர்கள். அவருக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் நாம் இந்த கூட்டத்தை நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களையும் நம்மோடு இணைந்த இங்கே மற்ற இயக்கத்தை சார்ந்த சகோதரர்களுக்கும் பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை தமிழகத்தில் யாரும் நடத்திராத தேசிய கொடி யாத்திரையை நீங்கள் நடத்தி காண்பித்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம். இதுதான் தேசபக்தி, இதுதான் தேச உணர்வு. இதுவரை நான் கொரோனா காலத்தில் சொல்வேன்,
அவர்கள் சொன்னார்கள், உலக சுகாதார மையம் சொன்னது 45 லட்சம் பேர் இறந்து விடுவார்கள் இந்தியாவில் என்று. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இருந்ததனால் தான் அந்த இறப்புகள் தடுக்கப்பட்டது. அதே போல இன்று பல உயிரிழப்புகள் இல்லாமல் உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. தெளிவாக பேசினார்கள். அண்ணல் ஹெச் ராஜா அவர்கள் எப்படி காஷ்மீர் ஆக்குபைடு ஏரியா உருவானது என்று சொன்னார்கள். இதற்கெல்லாம் காரணம் நான் இப்பொழுது பொது மேடையாக இருக்கின்ற காரணத்தினால் நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் நகர் என்பது அந்த பள்ளத்தாக்கு சுவிட்சர்லாந்துக்கு இணையானது, அதைவிட எழில் மிகுந்த அற்புதமான இடத்தில் அரங்கேறிய அலங்கோலங்களை பார்த்தால் ஆடைகளை அவிழ்த்து பார்த்து யார் என்று கேட்டு அவர்கள் மனைவி முன்னாலே கணவனை சுட்டுக் கொண்ட கொடூரம். அது மட்டுமல்ல, ஒரு பெண் சொல்லுகிறாள் என்னையும் சுட்டுக் கொல் என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், இந்த தீவிரவாதி, உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு, அதற்காக உன்னை உயிரை விட்டு வைத்திருக்க என்று சொன்னான். ஆனால் நம்முடைய மோடி எப்படிப்பட்ட மோடி என்பது இவர்களுக்கு தெரியாது. 2 பெண்களை அனுப்பி ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகளை சுட்டு கொன்று நீ யமனிடம் போய் கேள் மோடி யார் என்று சொன்னால் யமனுக்கே டாட்டா காட்டக்கூடியவர் எங்களுடைய மோடி என்பது இந்த பாகிஸ்தான். அந்த வார்த்தையை சொல்ல இந்த பாகிஸ்தான் அவர்கள் அந்த கேப் போட்டுக்கிறேன் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். யாரிடம் வாராட்டுவது? இது காங்கிரஸ் ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி, நரேந்திர மோடியுடைய ஆட்சி. உலகெங்கும் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், உருவாகியிருக்கிறார்கள். ஆனால் இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட தலைவர், இறைவனாலே உருவாக்கப்பட்ட தலைவன் நரேந்திர மோடி அவர்கள். எச்சரிக்கிறேன், வேறு யார் வேண்டுமானாலும் வாலாட்டலாம். நரேந்திர மோடி அவர்களிடம் போய் வாலாட்டினால் வாளை ஒட்ட நறுக்குவது மட்டுமல்ல, குடிப்பதற்கு கூட உனக்கு தண்ணீர் கிடைக்காது. சிந்து நதி தண்ணீர் உனக்கு கிடைக்காது. உன்னுடைய ஏடிஎம் பேங்க்ல நீ பணம் எடுக்க போனா பணம் கிடையாது. IMF இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் உனக்கு பணம் தர மறுக்கிறது, உனக்கு கடன் தர மறுக்கிறது. காரணம், மோடி எடுத்த 12 நாள் நடவடிக்கை. மோடி அவர்கள் எடுத்த 12 நாள் நடவடிக்கை சாதாரண விஷயமா? பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்றோமே. ஒவ்வொரு ராணுவருடைய கடமை, ஒவ்வொரு ராணுவ வீரருடைய சபதம், தாய் திருநாட்டை காப்பது அவருடைய கடமை. அதனுடைய அடிப்படையாகத்தான் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுடைய வீரர்கள் மட்டுமல்ல, பாகிஸ்தான் நாட்டுடைய முதுகு தண்டுவடத்தை நொறுக்கி அவர்களை இதயத்தை சலமாக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இன்றைக்கு நாடு கண்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாடு, அந்த நாடு மீது குண்டு வீசுகிறோம். எந்த நாடாவது இதுவரையிலும் ஏன் குண்டு வீசினாய், ஏன் நீங்கள் ட்ரோன் மூலமாக நீங்கள் சேதப்படுத்தினீர்கள் என்று யாராவது ஒரு நாட்டு தலைவராக கேட்டிருக்கிறார்களா? ஏனென்று சொன்னால் குற்றம் பாகிஸ்தானிடம் இருக்கிறது, குற்றம் பாகிஸ்தானிடம் இருக்கிறது. ஆகவே தான் ஒருவர் கூட பேசவில்லை. அமெரிக்க அதிபர் கூட போரை நிறுத்துங்கள் என்று சொன்னார். ஆனால் இனி ஒரு சமயம் இருவரும் நடக்குமேயானால் இதற்கு பேச்சுவார்த்தை தயாராக இருக்காது. பேச்சுவார்த்தை என்பது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியை எங்களுக்கு தந்தே தீர வேண்டும், அதுதான் எங்களுடைய பேச்சுவார்த்தை என்று இன்னைக்கு தீரமாக முழங்கியுள்ள மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் வணக்கம் சொல்லியாக வேண்டும். அனைவரும் வணக்கம் சொல்ல வேண்டும். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எல்லாம் அசம்பிளியில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, காலையில் நோட் எடுத்து படிப்பாங்க, என்னுடைய தாய்நாடு இந்தியா, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர், என்னுடைய தாய்நாடு இந்தியா, இந்தியர் அனைவரும் உடன் பிறந்தவர் சொன்னார். ஆனால் மொழியாலும் இனத்தாலும் யாரும் இனிமை இந்திய தேசத்தை பிளவுபடுத்த நினைத்தால் அவர்களுக்கு கிடைப்பது ட்ரோன் மூலம் குண்டுதான் கிடைக்குமே தவிர வேறு எதுவும் கிடைக்காது.